மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐயநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வளர்த்த கடா மார்பில் பாய்ஞ்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஞ்சிட்டு கிளம்பி போனாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இப்போ வைஷ்ணவி அப்படிங்கிற ஒருத்தங்க வந்திருக்காங்க. வைஷ்ணவி அப்படிங்கிற அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு விலகும் போது இவங்க ஐயநாதன் பண்ண அதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா கட்சியை எவ்வளோ தூரம் கீழ்மட்டத்துக்கு இழுத்து போகணுமோ அவ்வளோ தூரம் இழுத்துட்டு போயிட்டு இவங்க கட்சியை விட்டு விலகி போயிருக்காங்க. இப்போ இவங்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 2 வகையாக தாவேக்கா உறவுகள் இருக்காங்க அப்படிங்கிறத நான் பெரிய லெவலில் அட்ரஸ் பண்ண முடியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா இவங்க இக்னோர் பண்ணிட்டு கடந்து போங்க, இவங்க மீடியா அட்டென்ஷனுக்காண்டி தான் அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ரெண்டாவது தரப்பு எப்படி இருக்காங்கன்னா, ப்ரோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், இந்த இஷ்யூ என்னன்னு பாருங்கள், இதை பற்றி ஒரு முழுமையான விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு இருக்காங்க. ஸோ 2 தரப்பில் பார்த்தீங்கன்னா நான் முழுமையான விளக்கத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு சைடு எடுத்துட்டேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் 2 விதமாக பேச போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆதரவாளனா தாவேக்கா அப்படிங்கிற கட்சிக்கு இவங்க பண்ண அந்த டேமேஜை பெரிய லெவலில் அட்ரஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரனா வைஷ்ணவி அவர்களுக்கு சில விஷயத்தை இந்த வீடியோவில் நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வைஷ்ணவி அவர்கள்ட்ட சில விஷயங்களை பேசியாக வேண்டிய தேவை இருக்குது. இப்போ பேசலைன்னா எப்பயுமே பேச முடியாது. அதை சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இவங்க பார்ட்டியை விட்டு வெளியே போகும்போது 2 வகையாக அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க கடிதத்தை எக்ஸ் ஹேண்டில் போட்டிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தந்தி டிவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் ஹேண்டில் இவங்க போட்ட கடிதத்தை படித்து பார்த்தா, நான் ஒரு பிரபலம், நான் பிரபலமாக இருக்கிறது இந்த கட்சிக்கு பிடிக்கல, ஸோ என்னுடைய மாவட்ட நிர்வாகிகள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்றாங்க, ஏன்னா நான் பிரபலமாக இருக்கேன், நான் வளர்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பிரபலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. 5 லட்ச ரூபாய் சேமிப்பு நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்சுருந்தேன், அந்த சேமிப்பை இப்போ நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிரபலம், இந்த கட்சியில் ஒரு இளம் அரசியல்வாதியாக நான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 தரப்பாக இருக்காங்க. ரசிகர் மன்றத்தில் ரொம்ப நாள் பயணித்த ஒருத்தங்க கட்சியோட இளம் பொறுப்பாளர்களை வளர விட மாட்டுறாங்க. அது எப்படி சொல்கிறதுனா, பூத் கமிட்டி, செயற்குழு, அது மட்டும் இல்லாமல் பொதுக்குழுன்னு சொல்லி எந்த நிகழ்வுலையுமே இந்த இளம் அரசியல்வாதிகளை இந்த ரசிகர் மன்ற தலைவர்கள் உள்ள விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி 3வது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. 4வது பார்த்தீங்கன்னா, மக்களை கூட என்னால் சந்திக்க முடியல, நான் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதமாக ரொம்ப ஒரு மன உளைச்சலில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் பணி அப்படிங்கிற ஒன்றை யார் நினச்சாலும் தடுக்க முடியாது, நான் மக்கள் பணியை தொடர்ச்சியாக செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க. ஆனால் பெண்களாக இருக்கக்கூடிய நான் அரசியல் கட்சிக்கு வரும்போது நீ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி என்னை கொச்சைப்படுத்துகிறாங்க, நீலாம் வீட்டில் போய் உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கொள்கை தலைவர்களாக பெண்களை வச்சிருக்கக்கூடிய இந்த கட்சி ஒரு பெண்ணை வளர விட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்ன வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய குற்றச்சாட்டு அத்தனையுமே நான் முழுமையாக படித்து பார்த்தேன். 1க்கு 4-5 தடவை படித்து பார்த்தேன். ஏன்னா ஏதாவது வேலிடு பாயிண்ட் இருக்கா, ஏதாவது நம்ம கொஞ்சம் மாற்றிக்க வேண்டிய தேவை இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி நான் படித்து பார்த்தேன். ஸோ மொத்தமாக நான் படித்து பார்க்கும்போது இவங்க ஒரு இடத்துல வந்து என் கண்ணு முன்னாடி நின்னாங்க. தாவேக்கா அப்படிங்கிற கட்சி ஒரு பக்கம் இருக்குது, அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வராங்க. ஸோ இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காதனால இவங்க இமேஜினரியாக அந்த கட்சியை என்னென்ன நினச்சிக்கிட்டாங்களோ அது அத்தனையுமே தன்னுடைய அறிக்கை மூலமாக வெளிப்படுத்தி, தன்னுடைய பேட்டி மூலமாக வெளிப்படுத்தி கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாக தாவேக்கா உறவுகளுக்கு நிச்சயமாக தெரியலாம். 3 மாதம் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் இருக்கார் பார்த்தீங்களா, நம்மளுடைய பொதுச் செயலாளர், அவர் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட போது இவங்க செய்தியாளர் சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இவங்கள்ட்ட விஷயம் இருக்கா விஷயம் இல்லையாங்கிற விவாதம் வேற, ரொம்ப அழகாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் முதல்ல அட்ரஸ் பண்ணிடுறேன். ரொம்ப அழகாக பேசின பிறகு இந்த பொண்ணு ரொம்ப அழகாக பேசுதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம உறவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பை பொழிவாங்கல்ல, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அன்பு கிடச்சிச்சு. ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறையா நேர்காணல்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க, நிறைய இடத்துல பேச ஆரம்பித்தாங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா டிஎம்கேல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிஞ்ச பிறகு இவங்க அம்மா பொதுவெளிக்கு வந்து எனக்கு டிஎம்கே முக்கியமாக என் பொண்ணு முக்கியமான, எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லி பொண்ணு பக்கம் நின்று டிஎம்கே விட்டு வெளியே வந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நான் பிரபலம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு இவங்க வந்துட்டாங்க முதல் 100 நாட்களில். ஸோ பிரபலம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அதற்கு முன்னாடிலேருந்து கட்சி நிகழ்வில் பங்கேற்ற இவங்க பிரபலம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்த பிறகு கட்சி நிகழ்வை பார்க்கும்போது என்னை கூப்பிட மாட்டேறீங்க, எனக்கே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி உளவியல் ரீதியாக இவங்களுக்கு வேறு சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த உளவியல் ரீதியாக வந்த பிரச்சனை தான் இன்றைக்கி கட்சியை விட்டு விலகல் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஸோ பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒருத்தரை நான் பார்த்தேன், மீட் பண்ணேன். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி நிறையா விஷயங்களை சொன்னார். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அந்த 3 மாதம் இவங்க பிரபலமாக உருவாகிறாங்கல்ல, அந்த
அந்த 3 மாதம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவே கான்ஃபரன்ஸ் காலில் வந்தாங்க மாவட்ட செயலாளர் மூலமாக. இந்த மாவட்ட செயலாளர் தான் இப்போ இவங்க குறை சொல்கிறாங்க. அந்த மாவட்ட செயலாளர் தான் விஜய் அண்ணாட்ட இவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது அத்தனையுமே 3 மாதத்தில் நடந்திருக்கு. அடுத்த 3 மாதத்துக்கு இவங்களுக்கு எதுவுமே நடக்கலை, மிகுந்த மன உளைச்சல் இருக்காங்க. ஏன்னா அந்த 3 மாதம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறையா தாவேக்க உறவுகள் இணையத்தில் வேலை பார்க்குற உறவுகளுக்கு நிச்சயமாக தெரியும், இவங்க பொது வழியில் கட்சியை விட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. பொது வழியில் என்னை உள்ள விட மாட்டுறாங்க, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க, என்னையை மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி, பிரபலமாகி என்னையை மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தாவேக்கா அப்படிங்கிற இந்த கட்சியை பொது வழியில் விட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம உறவுகள் ரொம்ப உஷாராகி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கள்ட்ட நகர்ந்து போக ஆரம்பித்தாங்க. நகர்ந்து போதல் அப்படிங்கிறத இவங்க புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு கட்சியை விட்டு விலகி போயிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு தாவேக்கா ஆதரவாளனா நான் சில விஷயத்த சொல்கிறேன். ஸோ நீங்கள் எங்கள் மேலே வச்ச குற்றச்சாட்டுனால எங்கள் கட்சி ரொம்ப கீழ்மட்டத்துக்கு போயிட்டாவோ, இல்லை எங்கள் கட்சியில் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்காமல் போயிட்டாவோ, எங்கள் கட்சிக்குள்ளே இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பொதுவெளிக்கு நீங்கள் கொண்டு வந்ததுனால இந்த கட்சி செம்பித்து போன மாதிரி ஒரு உணர்வில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஐயநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குத்துனாரு. அவர் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவை நேரடியாகவே அவர் தாக்கி பேசியிருந்தார். ஏன்னா விஜய் அண்ணா அவரை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, தனிப்பட்ட சந்திப்பெல்லாம் வெளியே பேசினார். நீங்கள் என்னன்னா உங்களை நாங்கள் கொஞ்சம் வளர்த்து விட்டோம், நல்லா பண்ணுறீங்க நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லி, விஷயம் இருக்குது விஷயம் இல்லைங்கிற டிபேட்டுக்குள்ளே நான் போல, ரொம்ப அழகாக பேசுகிறாங்கங்கிறதுக்கு வளர்த்து விட்டோம். மறுபடியும் நீங்களும் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கலங்கிறதுக்காண்டி மறுபடியும் எங்களை குத்திட்டீங்க. ஓகே டன். இது வரைக்கும் தாவேக்கா ஆதரவாளனா அந்த செய்தியை நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு சகோதரனாக உங்கள்கிட்ட நான் சில விஷயங்கள் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் அப்படிங்கிற ஒன்று தானே உங்கள் பிரச்சனை. ஸோ இந்த அங்கீகாரம் சார்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த வீடியோ பண்ணுறல நான் இன்ஃபர்மேட்டிவ் டைரின்னு சொல்லி இந்த சேனலில் வீடியோ பண்ணுறல, இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க. தலைமையிலேருந்து சில பேர் எனக்கு கால் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு இருக்கேன். 2 வகையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கட்சியை யார் விமர்சித்தாலும் அவங்களுக்கு நான் பதிலீடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். விஜய் அண்ணா யாரை விமர்சிக்கிறாங்களோ அதை நான் தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கேன். 2 ஆங்கிளில் இந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் எனக்கு கட்சி தலைமையிலேருந்து சில ஃபோன் கால் மூலமாக சில வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணுற, தொடர்ச்சியாக பண்ணுன்னு சொன்னாங்க. ஒன்றா இந்த மாதிரி. இப்போ 2வது பார்த்தீங்கன்னா நண்பன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு தோழர் எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த தோழருக்கு என்ன அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இவர் நம்ம பக்கத்தில் வந்து நின்னா கூட இவர் தான் நண்பன் கூட நமக்கு தெரியாது. அந்தளவு பார்த்தீங்கன்னா எல்லாரோடவும் ஒருபடி மேலே கட்சி பணி ஆகிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்களை யோசிச்சு எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த தோழர் ஒரு பக்கம் இருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்ணுக்கு உரிய அங்கீகாரம் இல்லைன்னு தானே ஃபீல் பண்ணுறீங்க. நான் சில பெண் ஐடியெல்லாம் சொல்கிறேன் இணையத்தில். ஏன்னா இணையத்தில் நீங்கள் பிரபலமானதுனால தான் களத்தில் உங்களுக்கு மரியாதைலாம் சொல்கிறீங்க. இணையத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு களத்தில் என்ன நடக்குதுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். சங்கீதா டிவிக்கேன்னு சொல்லி ஒரு ஐடி இருக்கும். இந்த அக்காவோட ஃபோட்டோ யாருக்காவது தெரியுமா? இவங்க அந்த அங்கீகாரத்துக்காண்டி அவங்க நேரத்தை உழைச்சி எவ்வளோ தூரம் கட்சிக்காண்டி வேலை செய்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இவங்களுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒன்று கிடச்சிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை இவங்க எதிர்பார்த்து முதல்ல வேலை செய்கிறதே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சோனியா அருண்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா, எவ்வளவு தூரம் தனிப்பட்ட தாக்குதல் இந்த அக்காவுக்கு நடக்குதுங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. அதையும் தாண்டி நான் பேட்டி கொடுப்பேன், நீ என்னை தாக்கு நான் பேட்டி கொடுப்பேன் சேனலாக போயின்னு சொல்லி கட்சி தான் முக்கியம்னு சொல்லி அவங்க அந்த அவதூறு தாக்குதல் அத்தனையுமே முறியடித்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் கேள்விக்குறி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியா அப்படிங்கிற ஐடியில் 2-3 பேர் ரொம்ப அழகாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஐடி நான் சைடில் போடுறேன். இவங்களாம் தூங்குவாங்களானே எனக்கு தெரியல, அவ்வளோ தூரம் கட்சி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க புகைப்படம் கூட யாருக்கும் தெரியாது. உங்கள் பக்கத்தில் வந்து பிரியான்னு என்னாங்கன்னா இவங்க தான் பிரியான்னு கூட நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு இவங்களாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நான் இந்த டிவிக்கே உமன் விங்குன்னு சொல்லி ஒரு லேடி ஒருத்தாங்க, இவங்களோட புகைப்படமும் நமக்கு தெரியாது. இவங்களும் கட்சி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் சொல்கிற அத்தனை பேருக்கும் எனக்காவது ஃபோன் கால் வந்துச்சு. இப்போ நான் சொல்கிற சில உறவுகளுக்கு ஃபோன் கால் வந்திருக்குமான்னு தெரியாது. இவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி நீ நல்லா செய்யின்னு சொன்னால் தான் நான் வேலை செய்வேலாம் கிடையாது. ஒரு நாள் தலைமை பார்த்து அங்கீகரிச்சிச்சா தொடர்ச்சியாக என் வேலையை இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக நம்ம செய்யணும். இதுதான் நம்மளோட ஒரு நோக்கம். என்ன? அண்ணாவை நம்ம முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைக்கணும். இப்போ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மணி 11:30. இந்த வீடியோவை எடிட் பண்ணி இந்த வீடியோ ஃபுட்டேஜை நான் கொடுக்கும்போது மணி கண்டிப்பாக நைட்டு 2 மணி ஆயிரும். இந்த வீடியோ நீங்கள் காலைல 7 மணிக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் உட்காந்து விளக்கிட்டு இருக்க முடியுமா? எங்களோட நோக்கம் பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கிடையாது. என்னையை நீங்கள் மதிக்காமல் போங்க. ஆனால் எங்கள் அண்ணனை விமர்சிக்கக்கூடிய நபர்களை
ஒருபோதும் விடக்கூடாது. இந்த கட்சியை விமர்சிக்கக்கூடிய நபர்களை ஒருபோதும் விடக்கூடாது. இந்த கட்சி 2024 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் அந்த மக்கள் அத்தனை பேரும் நல்லா இருப்பாங்கங்கிற ஒரே காரணத்துக்காண்டி, எங்கள் அண்ணனுக்கு மக்கள் மத்தியில் அதிகாரம் கிடைக்கணும், அங்கீகாரம் கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ராப்பகலாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிற தேவை எங்களுக்கு முதல்ல கிடையவே கிடையாது. என்னப்பா பாராட்டுறியா, ஓகேப்பா, என்னப்பா பாராட்டலையா, ஓகேப்பா, ஏன் வேலை கட்சிக்கு பணி செய்து கிடப்பது அப்படிங்கிற அந்த டோனுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் வளர்ந்துருவீங்க சகோதரி. ஸோ எனக்கு அங்கீகாரம் கொடுக்கலங்கிற கட்சியை தாண்டி உங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த கட்சியில் எந்த கட்சிக்கு போனாலும் உங்களுடைய வளர்ச்சி ஒரு கேள்விக்குறி தான். நீங்கள் ஒரு ஓரமாக உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வேலை தலைமைக்கிட்ட உங்களை கூட்டு போகும். ஆனால் நீங்கள் வேலையை விட்டுட்டீங்க, அங்கீகாரம் அப்படிங்கிற அந்த பை ப்ராடக்ட்டு, அந்த வியூஸ் அப்படிங்கிற அந்த பை ப்ராடக்ட் பக்கம் போயிட்டீங்க. பை ப்ராடக்ட் பக்கம் போனதுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் தடுமாறி இன்றைக்கி கட்சியை விட்டு விலகிட்டீங்க. இப்போ தான் ஒரு கோட்டையை அப்படியே கட்டி உருவாக்கி வந்துக்கிட்டே இருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ சரிச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு செங்கல் கீழே விழுந்துருச்சு, நாங்கள் சொல்கிறது அவ்வளோதான். ஓகே, கீழே விழுந்த பிறகு நாங்கள் 2ஆவதா 3ஆவதா 4 செங்கலை கூட சேர்த்து கூட மேலே வச்சுப்போம், அவ்வளோதான் இங்கே நடக்கிறது. இதனால் எங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் நடக்க போகிறதில்ல. இப்போ அடுத்த கட்டமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, திமுக அதிமுகன்னு சொல்லி ஏதோ ஒரு கட்சிக்கு போகலாம், இல்லை வேறு சில கட்சிகளுக்கு போகலாம். நீங்கள் குறிப்பாக திமுக அதிமுகன்னு ஒரு கட்சிக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், அங்கே உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணி ஒரு இடம், உங்களுக்கான இடத்தை உருவாக்க உங்களுக்கு 5 வருஷம் ஆகும். இதுதான் உண்மை. ஸோ இந்த வளர்ந்து வர்ற கட்சியில் எவ்வளோ தூரம் வளர்ந்து வர முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வளர்ந்து வந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தாவேக்கா உறவுகளை அரசியல் படுத்த நீங்கள் உதவி பண்ணியிருக்கலாம். இப்போ உங்களுடைய காணொலிகள், உங்களுடைய வீடியோக்கள் அல்லது உங்களுடைய இன்டர்வியூலாம் பார்க்கும்போது ஒரு தாவேக்கா ஆதரவாளனுக்கு என்ன கிடைக்க போகுது? விஷயத்தை நம்ம உறவுகளுக்கு நம்ம தேடி கொடுக்குறது தான் நம்ம பணி. ஏன்னா நம்ம உறவுகள் வேறு சில வேலைகளில் ரொம்ப தீர்க்கமாக இருப்பாங்க. பணி செஞ்சு முடிச்சுட்டு வந்து டக்குன்னு தாவேக்கா சார்ந்த விமர்சனம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை தோழர், இது கிடையாது, இதற்கு சரியான பதில் இது, இந்த இடத்துல நம்ம அண்ணன் இந்த வேலையை பார்த்துருக்கார், இந்த இடத்துல நம்ம அண்ணன் லெஃப்ட் சைடு போயிருக்கார், இந்த இடத்துல நம்ம அண்ணன் ரைட் சைடு போயிருக்கான்னு சொல்லி உறவுகளை தெளிவுபடுத்த வேண்டிய வேலையை தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த விஷயத்துக்கு அங்கீகாரம் கிடைக்குது கிடைக்கல அதை பற்றி கவலைப்படாமல் உறவுகளை தெளிவுபடுத்துகிறோம், உறவுகளை அரசியல் படுத்துகிறோங்கிற பெரிய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாவே நம்ம கட்சி நிச்சயமாக வளர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா படித்து நிறையா விஷயத்தை நம்ம உறவுகளுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். நீங்கள் உருட்டின மாதிரி தான் உங்களுடைய இன்டர்வியூ எல்லாத்தையுமே நான் பார்க்கும்போது இருந்துச்சு. புதுசாக தாவேக்கா உறவை எடுத்துகிட்டு போகிற மாதிரி டேக்அவே பாயிண்ட்ஸ் அதில் பெருசாக இல்லாத மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு கட்சி நோக்கி பயணித்தாலும் தொடர்ச்சியாக படிங்க. ஸோ ஒரு கட்சியிலேருந்து வெளியே வரீங்கன்னா 2 வார்த்தையில் வெளியே வந்துடலாம். தாவேக்கா விட்டு நான் வெளியேறுகிறேன்னு சொல்லி 2 வார்த்தையில் வெளியே வந்துடலாம். அந்த கட்சியை ரொம்ப கீழ்த்தனமாக விமர்சித்து வெளியே வரீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக அடுத்த பார்ட்டி போகும்போது உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் மனமாற தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக நிறையா படிங்க. அந்த பார்ட்டி தொண்டர்கள் பெரிய லெவலில் அரசியல் ரீதியாக நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு, ஏன்னா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்லா படிச்சிங்கன்னா உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அது நிச்சயமாக பயனளிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சிட்டீங்க தாவேக்காக்கு. ஸோ கடந்து வருவோம், மீண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.